ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் அப்படின்னு நாங்கள் இன்றைக்கி தான் ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். நான் என்னென்ன ட்ரீம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குதோ அதெல்லாம் உண்மையாக வேண்டும் என்கின்ற விதத்தில் உங்கள் அனைவருக்கும் இங்கே அமர்ந்திருக்கின்ற நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை என்கின்ற வள்ளுவருடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய விளக்க உரை என்பது நிதானமாக செய்ய வேண்டிய காரியங்களை தாமதித்து செய்யலாம், ஆனால் விரைவாக செய்ய வேண்டிய காரியங்களில் தாமதம் கூடாது என்கின்ற அந்த விளக்க உரையோடு இங்கே பேசியிருக்கின்ற அந்த குழந்தைகள் உங்கள் அனைவருக்கும் அதனுடைய வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் நல்ல ஒரு ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய மாவட்டத்தினுடைய சிஓ மேடம் அவர்களுக்கும் இந்த பள்ளியினுடைய ஹெச்எம், இந்த ஹெச்எம்க்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹெச்எம் சார் சொன்னாங்க, 2 நாட்கள் முன்பு தான் சார் நாங்கள் சொன்னோம். இது 2 மாதத்துக்கு முன்பு சொன்னது போன்ற ஒரு மிக அழகான ஒரு உரையை இங்கே நிகழ்த்தி இருக்கிறார்கள் அந்த குழந்தைகள். இங்கே பேசிய எல்லாருமே கலைஞர் அவர்களை பற்றி நீங்கள் ரொம்ப தெளிவாக நாங்கள் பேசியிருக்கோம். வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய குடும்ப சூழ்நிலை அல்லது நீங்கள் எந்த பகுதியிலிருந்து வருகிறீர்கள், நீங்கள் எந்த தலைவரை கொண்டாடுகிறீர்கள், நீங்கள் உங்களுடைய பெற்றவங்க எந்த இயக்கத்தை சார்ந்தவங்களாம் எங்களுக்கு தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னது ஒன்றே ஒன்று தான், நமக்கு வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும் அனைவரையும் காக்க வேண்டிய அனைவருக்குமான திட்டங்களை கொண்டு செல்வதுதான் நம்முடைய கடமை என்று சொல்லி தான் இன்றைக்கு நாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் கட்சி கொடி தலைவர்கள் இதெல்லாம் ஒதுக்கி வச்சுருங்க. நாம் வந்திருக்கிறது படிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிறோம். அப்படி படிக்கும் பொழுது ஏன் இன்றைக்கு ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வருகிறார், இங்கே இருக்கின்ற மாணவ செல்வங்கள் முன்பு முத்தமிழர் கலைஞருடைய படத்தை வைத்து உரையாற்றுகிறார், என்ன காரணம்? இங்கே பேசி ஒவ்வொருவரும் சொன்னது மாதிரி தான். முத்தமிழர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தின் திருக்கோவளை அப்படிங்கிற ஒரு கிராமம். இன்றைக்கு அவர் அந்த கிராமத்தில் பிறக்கவில்லை என்று சொன்னால் திருக்கோளைங்கிற ஊரே நமக்கு தெரிஞ்சிருக்காரு. திருக்கோளை மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எவ்வளவோ சிற்றூர்கள் இருக்கின்றது. எல்லா ஊரோட பேர் நமக்கு தெரியுமா என்று சொன்னால் நமக்கு தெரியாது. ஆனால் திருக்கோவளை அப்படிங்கிற பேர் நமக்கு தெரிந்ததுக்கு காரணம் அங்கிருந்து உருவான ஒரு தலைவர், ஒரு சுயம்புவாக தன்னுடைய திறமையின் மூலமாக. ஒரு நாகரிகம் எங்கே பிறக்குது என்று சொன்னால், எப்பொழுது ஒரு மனிதன் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நகருகிறாரோ அப்பொழுது ஒரு நாகரிகம் பிறக்கும் என்று நாம் படிச்சிருக்கோம். நாம் இப்போ திருக்கோளைங்கிற ஒரு கிராமத்திலே இருந்திருந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கலைஞர்கின்ற மனிதர். நமக்கு தமிழ்னா என்னன்னு தெரிஞ்சாது, நம்மளோட ஐடென்டிட்டி நமக்கு என்னன்னு தெரிஞ்சுக்காது. காலங்காலமாக ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டு வந்தது தான். நீதி கட்சி காலத்திலேருந்து, தந்தை பெரியார் காலத்துலேருந்து, பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து. ஆனால் நமக்கான மொழியில் நமக்கு அதை புரிகின்ற வண்ணம், அது திரையுலகம் என்று சொன்னால் வசனமே இல்லாமல் இருந்தது தான் காலம். வசனமே இல்லாமல் செய்கை மூலமாக புரிய வைத்தது தான் ஒரு காலமாக இருந்தது. அப்படி இல்லை என்று சொன்னால் அதுக்கு அடுத்த கட்ட காலம் ஒரே 36 பாட்டு 40 பாட்டு இருக்கின்ற ஒரு திரைப்படமாக இருந்தது. அதை ரசித்த மக்களும் இருந்தார்கள். இன்றைக்கி நீங்கள் ஒரு படம் 2 படம்னா கூட வெளியில் போயிடுறாங்க நம்ம மக்கள். ஆனால் இன்றைக்கி அப்படி 30 பாடல் 40 பாடல்கள் இருக்கின்ற திரைப்படமும் 1 வருஷம் 2 வருஷம் ஓடின காலம்லாம் உண்டு. ஆனால் நம்முடைய மொழியில், நமக்கு புரிகின்ற மொழியில் மிக எழுச்சியோடு உணர்ச்சியோடு அந்த கருத்துக்களை சொன்னவர் யார் என்று சொன்னால் 1952 வந்த பராசக்தி படத்தின் மூலமாக நமக்கு புரிய வைத்தவர் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள். இப்படிலாம் கிளாஸ் ரூம் எல்லாரும் அமைதியாக ஒரே மாதிரியாக உட்கார்ந்து படிக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு காலத்தில் இருந்தது என்று சொல்ல கிடையாது. பெரிய பெரிய கட்டடங்களில் ஒரு சிலர் மட்டும்தான் படிக்கக்கூடிய ஒரு காலம் இருந்தது. இந்த வழியாக நம்ம போயிட்டு இருந்தோம், பழைய காலம் மாதிரி இருந்தது என்று சொன்னால் இந்த வழியாக நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த கட்டடத்தை அண்ணாந்து பார்த்துட்டு, அப்பா இதெல்லாம் யார் யாரெல்லாம் படிக்கிறாங்கன்னு தெரிலப்பா அப்படின்னு நம்ம வியந்துக்கிட்டு போயிருப்போம். நம்ம ஒரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 1930 1940 மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பதிவு செய்யப்பட்ட பட்டதாரிகள் 652 பட்டதாரிகளில் ஏறத்தாழ 450க்கும் மேற்பட்டவர்கள் உயர் வகுப்பை சார்ந்தவர்கள் தான். எல்லாருக்கெல்லாம் கல்விலாம் கிடைக்கல, எல்லாராலும் கல்லூரிக்குள்ளெல்லாம் வர முடியாது, ஏன் எல்லாராலையும் பள்ளிக்கூடத்துக்கே வர முடியாது. நீங்களே நினச்சி பாருங்களேன், உங்கள் தாத்தாக்கள் எத்தனை பேர் டிகிரி ஹோல்டர்ஸாக இருந்திருக்கிறாங்க, நம்முடைய அப்பா அம்மாவே எத்தனை பேர் டிகிரி ஹோல்டர்ஸாக இருந்திருக்கிறாங்க. அப்போ என்ன, எப்படிப்பட்ட சமுதாயம், ஏன் இவங்கெல்லாம் படிக்கலை, இவங்க படிக்க விடாமல் செய்தது யார் அப்படிங்கிறத நீங்கள் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் நீங்கள் படித்து பார்க்க வேண்டும்.
இங்கே வருகை தந்திருக்க நீங்கள் உங்களை இங்கே எங்களுடைய பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமை உங்களை தயார் செய்து அடுத்த ப்ரீமியம் இன்ஸ்டியூட் போய் சேர்த்துருவாங்க. ஜேஇனால என்னன்னு தெரியாமல் இருந்த காலம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே இது மாதிரியான கட்டிடங்கள் 6 கட்டிடங்கள் தான் இது வரைக்கும் நம்ம கட்டியிருக்கோம் சொந்த கட்டிடமாக. மற்ற மாவட்டத்திலாம் ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் ஒரு தனியார் கல்லூரியிலே ஒரு வாடகைக்கு தான் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். அந்த 6 கட்டிடத்தில் நம்ம திருச்சி மாவட்டம் தான் முதல் கட்டிடம் என்பது நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை. ஆக வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் அதை உணர்ந்து 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பிள்ளைகள் கொஞ்சம் டெடிக்கேட்டடாக படிங்க. லைஃப்பில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிற இந்த காலகட்டம் மிக 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 முக்கியமான காலகட்டம். ஏன்னா இங்கே படிச்சுட்டு போகக்கூடிய நீங்கள் ஏதோ ஒரு ப்ரீமியம் இன்ஸ்டியூட் கண்டிப்பாக நீங்கள் ப்ளேஸ் ஆகிடுவீங்க. அதுக்கு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அப்படி நீங்கள் ப்ளேஸ் ஆகும் பொழுது உங்களுக்கு மட்டும் வாய்ப்பு கிடைத்தது, நீங்கள் மட்டும் கல்லூரியில் சேர்ந்தோம் என்று இல்லாமல் நம்முடைய தோழர்கள் தோழிகளாக இருந்தாலும் முற்றார் உறவினர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வயதை சார்ந்திருக்கின்ற இதே வகுப்பை படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய அறிவை நீங்கள் கடத்தி செல்ல வேண்டும். இங்கே சொல்லித்தரதை உள்வாங்கி கொண்டு நீங்கள் அவங்களுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் புக்காக மாறுங்க. நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் கைடாக மாறுங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஆசிரியர்களாக மாறுங்கள். இங்கே என்ன சொல்லப்படுகிறதோ அதை உங்களோட எடுத்து சொல்லுங்கள். உங்களுடைய தங்கச்சி, உங்களுடைய தம்பிகள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு வகுப்பு இருக்கிறது, இந்த மாதிரியான கோர்சஸ் இதை நீ படி என்று நீங்கள் சொல்ல வேண்டியவர்களாக நீங்கள் மாற வேண்டும். ஒவ்வொருவரும் ஒரு அம்பாசிடர்ஸாக நீங்கள் மாற வேண்டும். அப்பொழுது தான் இது போன்ற ஒரு திட்டத்தினுடைய வெற்றி என்பது கண்கூடாக அமையும் என்பதற்காக நான் இதெல்லாம் நான் முதல்வரில் ஒரு கட்டமாக வரக்கூடியது தான் நான் பார்க்கிறோம். நாங்கள் பெற்றவங்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுடைய உழைப்பை உணர்ந்து நீங்களும் வருங்காலத்தில் நீங்கள் எதிர்காலத்தில் சாதிக்கக்கூடிய மாணவர்களாக சாதனை மாணவர்களாக நீங்கள் வந்துவிட வேண்டும். அது நம்முடைய முத்தமிழ் கலைஞருடைய 102வது பிறந்த நாளில் உறுதியேற்கக்கூடிய ஒரு நாளாகவும் இது அமைந்திட வேண்டும். இது நீங்கள் எங்களுக்காக செய்யவில்லை, உங்கள் குடும்பத்திற்காக செய்கிறீர்கள். ஆண் பிள்ளை படிக்கிறார் என்று சொன்னால் குடும்பம் நன்றாக இருக்கும், பெண் பிள்ளை படிக்கிறார் என்று சொன்னால் அந்த சமுதாயமே நன்றாக இருக்கும் என்கின்ற அந்த வேடிக்கையேற்ப நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த பொறுப்பை உணர்ந்து நீங்கள் உங்களுடைய கல்வியில் உங்களுடைய முழு கவனத்தையும் நீங்கள் செலுத்திட வேண்டும் என்று உங்களுக்கும் உங்களுக்கு பாடம் கற்பிக்கக்கூடிய என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.